கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மாணவர்களை வந்து படின்னு சொன்னாரு. இந்த அரசு வந்து மாணவர்களை வந்து குடின்னு சொல்லுது. கள்ளச்சாராயத்துக்கு மாற்றா நான் வந்து கல்லை வந்து சொல்ல முடியாது. அண்டை மாநிலங்கள்ல இது இயற்கையான பானங்களுக்கு தடை இல்லையே. அரசனுடைய கையாளாகத்தனம் தான். உலக அளவில் 108க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து கள்ளு அருந்தப்படுது. ஜெம் டிவி அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த மாதம் 18ஆம் தேதி கள்ள சந்தையில் விற்பனை செய்த விஷ சாராயத்தை அருந்தி இதுவரையில் 70க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்துள்ள சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 138 நபர்கள் வந்து 4 அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வருவதை பார்க்கும்போது அந்த 70 என்ற மரணம் 100ஐ தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தை வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கனாக்கா ஆளுங்கட்சி மீது ஆளுங்கட்சி வந்து மெத்தன போக்காகவும் அலட்சி போக்காகவும் இருந்து விட்டது. கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த அந்த கள்ளசாராயத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்தவில்லை. அதனால்தான் வந்து இந்த ஒரே கிராமத்துல ஒரே மாதத்துல வந்து 70 பேர் மரணம் அடைவதற்கு காரணமாக அமைந்து விட்டதாக குற்றம் சாட்டுறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி இந்த கருணாபுரம் விஷ சாராயம் குறித்து விரிவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம் அரங்கத்துக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கலாம். முதலாவதாக வந்து மது போதைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருள் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் அருள். வணக்கம். அடுத்ததாக வந்து தமிழ்நாடு பணியேறிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் உறுப்பினர் வழக்கறிஞர் தீபன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரையும் வரவேற்கலாம். அந்த 37 கூட தமிழகம் முழுக்க, அதாவது மெட்ராஸ் மாகாணம் முழுக்கவுமே மதுவிலக்க சாத்தியப்படுத்தலை. ஒவ்வொரு சில குறிப்பிட்ட மாநில மாகாணங்களில் மட்டும்தான் கொண்டு வராங்க. ஆற்காடுன்ற போற பகுதிகளையோ இந்த சைடு வேலூர் சைடு பகுதிகளையோ இங்கே கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்தி தான் சாத்தியப்படுத்தாங்க அந்த டைம்ல. அப்போ வந்துதான் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 சொல்லிட்டு சரிங்களா. அதுலயே நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் மக்களுக்கு எதிரானவே இருந்தது. அதை முறைப்படுத்திருக்க வேண்டிய அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பா அந்த மதுவை ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர மக்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கான வேலைகளை நிறைய விட்டுட்டாங்க. அதுல ஒரு குறிப்பா முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுறது இந்த கல் போன்ற விஷயங்கள் தான். இப்ப இந்த கொலைக்கு இந்த 70 பேர் கள்ளக்குறிச்சி 70 நபர்கள் வந்து கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் கூட நாங்க தமிழ்நாடு பணியேறி பாதுகாப்பு இயக்கம் ஏன் கல் தடையை பத்தி நாங்க பேசல அப்படின்னா, ஒரு குறிப்பா ஒரு 70 உயிர்கள் இறந்திருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு மாற்றா நாங்க வந்து கல்லை வந்து சொல்ல முடியாது. காலங்காலமா கல் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உணவாக இருந்திருக்கு. நான் சொல்லல, சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்கு. அப்ப கல்லை வந்து நீங்க வந்து பாரம்பரிய உணவா தான் நம்ம சொல்றோமே தவிர அது மதுவுக்கு மாற்று சாராயத்துக்கு மாற்று நான் சொல்லவே இல்லை, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பார்வையே நம்ம இங்க இருக்க நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அந்த மாதிரி ஒரு பார்வை தான் இருக்கு. அப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா சாராயத்தை கல்லை கொண்டு வரணும், டாஸ்மார்க் கடைகளை ஒழிக்கணும் அப்படின்னா கல்லு கொண்டு வரணும். அப்படி இல்லை, நம்ம அப்படி சொல்லலை. மதுன்றது வேற, சாராயன்றது வேற. நம்ம சொல்றது கல்லை வந்து உணவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கூட தமிழ்நாடு பணியேறி பாதுகாப்பு இயக்கம் எந்த இடத்துலையுமே பதிவு செய்யல. கல்லுக்கு விஷசாராயத்துக்கு மாற்று இல்லை, சாராயத்துக்கு மாற்று இல்லை, மது ஒன் ஷாப்ல விற்கிற மதுகளுக்கு மாற்று வந்து கல்லுன்னு நாங்க சொல்லவே இல்லை. அப்போ ரொம்ப ரொம்ப மதுவை குடித்தால் நின்று கொள்ளும், கள்ளசாராயத்தை அன்றே கொள்ளும். எதுவுமே குடிக்கலன்னா நம்ம சீக்கிரம் செத்துருவோம். ஒரு 100 வருஷம் தான் உயிரோட இருக்கும். இங்க சிக்கல் என்னன்னா, ஆமா இப்ப ஒரு மருத்துவர்கிட்ட கூட, ஒரு பாரம்பரிய மருத்துவர்கிட்ட கூட நம்ம பேசணும். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம். பாப்புலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 கோடி பேர் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம ஃபிட்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நான் மது குடிச்சு மட்டும் சொல்லலை, நான் வந்து உணவு முறைகளிலே சொல்றேன். உணவு முறைகளை சரி, சுவாசிக்கிற காற்றோ சரி, இல்லை நம்ம பழக்க வழக்கங்களும் சரி, உணவு பழக்க வழக்கங்களும் சரி, இது எதையுமே நம்ம வந்து இந்த சமூகத்தோட பிரிஞ்சுதான் இருக்குதே தவிர நம்மளோட சுய ஒழுக்கத்தை சார்ந்துதான் இருக்குதே தவிர நம்ம எடுத்த உடனே எல்லாருமே குறை சொல்லிட்டு நம்ம போக முடியாது. நிச்சயமா அதுல நம்மளுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒன் ஷாப் போய் நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா, அந்த ரேஷியோங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு அதுக்கு ஒரு பெரிய போலீஸ் டீமை போட்டு அதுக்கு கட்டையை கட்டி லைன்ல நிக்க வச்சு அதுக்கப்புறம் மது வித்த வரலாறுகள் இங்க காலங்காலமா இருக்கு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போறவங்க ஆட்கள் இருக்காங்க. மது குடிச்சு இறந்து போறவங்கிறத தாண்டி அந்த லைன்ல நின்று இறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா. ஒரு ஊருக்கு ஒரு காவல் நிலையம்ன்ற மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு பெரிய உங்ககிட்ட ஒரு படை இருக்கணும் போது அதை கட்டுப்படுத்துறாங்கன்னா முழு வேலை தான். ரொம்ப எளிமையா நாங்க எப்பவுமே சொல்றது அதுதான். தமிழகத்துல கடந்த 32 வருடங்களா, அதாவது 34 வருடங்களா நினைக்கிறேன், 1987 1 ஜனவரி 1987 எம்ஜிஆர் முழு தடை விதிக்கிறாங்க கல்லுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிட்டத்தட்ட 34 வருடங்களா தமிழகத்துல பெரும்பான்மையான பணியேறிகள் மேல
சாராய வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏத்துக்க முடியுமா உங்களால? நான் பசிக்கு திருடுறேன், என்கிட்ட காசு இல்லை, நான் பசிக்கு திருடுறேன், பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, தம்பி நீ இந்த பசிக்கு திருடுன, அதனால நான் கொலை கேஸ் மட்டும் உங்ககிட்ட போட்டுக்கிறேன், சும்மா ஒரு 3 மாசம் உள்ள இருந்துட்டு வா அப்படி சொன்னா ஏத்துப்பீங்களா? அப்படிதான் இந்த தமிழகத்துல பணியிடங்கள் மேல தொடர்ச்சியா ஒடுக்குமுறை நடந்தது. 1987 எம்ஜிஆர் ஆட்சியில தான் வந்து கல்லுக்கு முழு தடை விதிக்கிறாங்க. சோ இப்ப தொடர்ச்சியா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப அந்த இது வந்து சாராயத்துக்கான வழக்கு, குறிப்பா கல்லுக்கான வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. கல்லுக்கான வழக்கு என்னன்னா செக்ஷன் தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு 4 செக்ஷன் DEG. டி வந்து தன்னுடைய மரத்துல கல் இறக்குறதுக்காகவும், செக்ஷன் இ வந்து அடுத்தவங்க மரத்துல கல் இறக்குறதுக்காகவும், செக்ஷன் ஜி வந்து இன்னொருத்த மரங்களுக்கு தெரியாம கல் இறக்குறதுக்காகவும். இப்ப இந்த செக்ஷன்ஸ இருக்கு, சட்டத்துல இருக்கு, நான் சொல்லல, சட்டத்துல இருக்கு. இததான் பணியேறிகள் ஒருவேளை கல் இறக்கினால் அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும். ஆனா தமிழ்நாடு மதுவிலக்கு போலீஸோ சரி, இல்ல வந்து மத்த காவல் நிலையங்களும் சரி என்ன பதிவு பண்றாங்கன்னா ஸ்மால் a, ஸ்மால் AA, ஸ்மால் AAA, கேபிட்டல் A1 இதெல்லாம் போடுறாங்க. இது மூலியமா நேரடியா 21 நாள் சிறையில இருக்காங்க. ஒரு பணியேறி நேரடியா 21 நாள் சிறையில இருந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு பொண்ணு கிடைக்காது, சமூகத்துல முறையான அங்கீகாரம் கிடைக்காது, அந்த சமூகம் அவனை ரொம்ப கேவலமா பார்க்கும். இதெல்லாம் தாண்டிதான் அவன் மறுபடியும் பனை தொழில் செய்யலாம். இந்த நடவடிக்கையில வந்து கள்ளசாராயம் காசு நடவடிக்கை எடுத்தா எல்லாரும் கள்ளசாராயம் படிப்படியா நம்ம அழிச்சிட்டு இருக்கலாமே. ஆமா, இல்ல எதுக்கு இந்த நேரத்துல இதை சொல்றேன்னா, கள்ளச்சாராய வழக்குகள் இவ்வளவு வழக்குகள் ஒவ்வொரு மரணங்கள் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு கொலைகள் நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க வந்து இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றோம்ல. நமக்கு வந்து தெரியுதுப்பா 1 லட்சம் பேர் கைது பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, அரசாங்கம் சூப்பரா இருக்குல்ல, அது எந்த அரசாங்கம் பரவாயில்ல, 2 லட்சம் வழக்குன்றாங்க, அது இல்லைன்னு சொல்றோம். அதுக்குதான் நாங்க தொடர்ச்சியா அது சார்ந்து நாங்க வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சாராயம் காய்ச்சறவங்களையோ இல்ல வந்து விற்பனை செய்யறவங்களோ இல்ல விஷ சாராயம் வச்சிருக்கவங்களையோ முறையா அதுக்கான இப்ப கொண்டு வந்திருக்காங்க 10 ஆண்டுகள் சிறைன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தை இதே இந்த அறிவிப்பை வந்து அந்த செங்கல்பட்டு விழுப்புரம் ஏற்பட்ட போது சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தா கள்ளக்குறிச்சி மரணத்தை நிச்சயமாக தவிர்த்துக்கலாம். கள்ளக்குறிச்சி சுடு காடாக மாறிட்டது. இப்போ எங்க பார்த்தா மரணம் ஓடதான், எங்க பார்த்தா சாவு மேலதான், அமர் ஊர் வந்துட்டே இருக்கு, பிணம் எரிஞ்சுட்டே இருக்கு, பிணத்தினால செய்துட்டே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் பிணம் வந்துட்டே இருக்கு, ஃபுல்லாவே வந்து கருணாபுரத்தை வந்து சுடுகாடாமா. இப்பவும் ஒண்ணு கிட்டு போல இப்ப இருக்கிறத முறையா நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா இது போன்ற கொலைகள் வந்து இதுக்கப்புறம் நடக்காம இருக்கும். ரொம்ப குறிப்பா நான் இதை காரணம் காட்டி தொடர்ச்சியா பணியர்கள் மேல நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையை மக்கள் பேசணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். கடந்த 5 வருஷங்களா இந்த கல் தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிற விதமா விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் கோரிக்குடிசைன்ற பகுதியில நாங்க கல் இறக்கி சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சுத்தமான உடலுக்கு தீங்கி விளைவிக்காத கல்லை நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, எப்பவுமே வந்து சக்கரை தண்ணி வைப்பாங்க, குழந்தை பிறந்தா சக்கரை தண்ணி வைப்பாங்க. அந்த ஊர்ல சீசன், அதாவது கல் இறக்கவோ பதனி இறக்குற சமயத்திலே குழந்தை பிறந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு கல்ல தான் வைப்பாங்களே தவிர சாராயத்தை வைக்க மாட்டாங்க. எந்த ஒரு அம்மாவும் இல்ல அப்பாவும் தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு டாஸ்மார்க்ல வாங்கி சாராயமோ இல்ல வந்து காய்ச்சின சாராயத்தையோ இல்ல வந்து விஷ சாராயத்தையோ எடுத்து கொடுக்க போறது இல்லை. அப்ப கல் இதுல இருந்தே அந்த குழந்தைக்கு எவ்வளவு முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, இந்த மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான் இல்லாம என்னோட தங்கச்சிக்கு வந்து போன வருஷம் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பிறந்த 2வது நாள்ல நாங்க கல்லு குழந்தைக்கு கொடுத்தோம், உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்னோட குழந்தைக்கு நம்ம கல்லு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பரவலா இந்தியா முழுக்கல பூர்வக்குடி மக்கள் அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து எதுக்கு இந்த நேரத்துல இதை பதிவு செய்யறோம் அப்படின்னா, உடலுக்கு தீங்கான போல ஒரு அம்மாவுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு பானம் தான். ஆமா, கல்லுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கினால் அரசாங்கத்துக்கு வருமானம் வராத அச்சத்தின் காரணமாக கல்லுக்கான தடையை நீக்கலையா? ஏன்னா மதுபானம் மூலமா அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் வருகின்றது. இல்ல, அது ரொம்ப தப்பான பார்வையா இருக்கு. டாஸ்மார்க்ல தான் அரசாங்கத்துக்கு வந்து 45,000 கோடி, அதுதான் அரசாங்கத்தோட பிரதான வருமானமே டாஸ்மார்க்ல மட்டும் தான் வருதா, வேற இருந்து அரசாங்கம் எடுக்கிறது இல்லையா? அது நிச்சயமா நம்ம ஏத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப குறிப்பா பொது விஷயங்கள் நம்ம பேசும்போது சொல்றது என்ன அப்படின்னா, இந்தியாலேயே மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் அதிகமா இருக்க மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து நம்ம சந்தோஷப்படணும், பெருமைப்படணுமா இல்ல வந்து வருத்தப்படணுங்களா? பெருமைப்படணும். நான் வந்து வருத்தப்படுறேங்க. ஏன்? ஒரு 2 மருத்துவமனை இருக்கிற இடத்துல 100 மருத்துவமனை இருக்குன்னு வச்சுங்க, அப்ப அதுக்கான நோயாளிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். தஞ்சாவூர்ல நான் ஒரு 3 வருஷமா தஞ்சாவூர்ல இருந்தேன். தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜ் ரோடுன்னு சொல்லியிருக்கு. ஒரு 3-4 கிலோமீட்டர்ல 100 மருத்துவமனை இருக்கு. அதே பேரல் ரோடு பக்கத்துல போனீங்கன்னா இன்னொரு 100 மருத்துவமனை இருக்கு. ஒரு தஞ்சாவூர் ஒரு டவுன்ல தஞ்சாவூர் டவுனே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டர் சுத்த 4-5 கிலோமீட்டர் சுத்தளவு தான். அதுக்கு பக்கத்துல இருந்தா மக்கள் திரண்டு வந்துட்டே இருக்காங்க.
அப்ப இவ்வளவு நோயாளிகளை உருவாக்குறது யாரு? அப்ப இவ்வளவு நோய்வாய்ப்படுறது யாரு? எதனால இது ஆகுது அப்படின்னு நம்ம சுய சிந்தனைக்குள்ள போனோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்லே கூட நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லு குடிச்சா போதை ஆயிடும் இது ஆயிடும். நீங்க ஏன் கூட வாங்க, நீங்க புளிக்காத கல்லு குடிச்சீங்கன்னா அதை விட சத்தான பானம் கிடையாது. நீங்க வந்து நொதிக்காத பதனி நீங்க குடிச்சீங்கன்னா அதை விட சத்தான பானம் கிடையாது. சுண்ணாம்பு அளவு கம்மியா, சுண்ணாம்பு வந்து அதிகமா போட்டு பதனி குடிப்பாங்க. அவ்வளவு அதிகமா இல்லாம ரொம்ப கம்மியான சுண்ணாம்பு போட்டு பதனி குடிச்சாலும் அவங்களுக்கு உடல்ல எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர்ல குணசேகரன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. அவர் தொடர்ச்சியா பனை சார்பு இயங்கிட்டு இருக்காரு, மக்கள் சார்பு இயங்கிட்டு இருக்காரு. அவரு கல் இறக்குனதுக்காக தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு செக்ஷன் DEGக்கு பதில் விஷசாராயம் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு நடக்கல, ஒரு வழக்கறிஞருக்கு நடக்குது. அப்ப அவருக்கே நடக்குது. அப்ப மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? சாராயத்தை மட்டும் இல்லாம இல்ல வந்து டாஸ்மார்க்ல வைக்கலாம் அதுவும் மட்டும் இல்லாம நிச்சயமா எல்லா வகையான போதைப் பொருட்களையும் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. இல்லைன்னா நிச்சயமா நிறைய பல உயிர்களை நம்ம இது மூலியமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கான குரல் நம்ம கொடுக்கணும். மேடம், தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினா, அதாவது அந்த மது பிரிவு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான கல்லை கொடுக்கூடிய அளவுல தமிழ்நாட்டுல அந்த பனை மரம், தென்னை மரம், எச்ச மரம் இருக்கின்றதா? அதாவது சார், இப்போ வந்து இந்த பனை மரங்கள் இருக்கக்கூடிய மரங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 2012 இருந்து இந்த பனை சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டம் நாங்கள் ஒரு ஊர் நிகழ்ச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்கு முன்னாடி இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய வரிசையை 2 பக்கம் இருந்த மரங்கள் மொத்தம் வெட்டிட்டாங்க. அப்போ அதை கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பனை மரமும் கருவேல மரமும் தான் தண்ணியெல்லாம் உறிஞ்சிறதெல்லாம் தண்ணி பிரச்சனை அப்படின்னு தவறுதலாக அவங்களுக்கு யாரோ சொல்லி அதை கேட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இது சம்பந்தமாக வந்து எந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் யாரும் அந்த நேரத்தில் தயாராக இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாரியாக தினந்தோறும் பனை மரங்கள் வெட்டி போய்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற தகவலை கேட்டிருந்தேன். அதில் எந்த சரியான பதிலுமே இல்லை. ஏன்னா அரசு பதிவேட்டில் இருந்து பனை மரங்கள்ன்ற கணக்குன்றது இல்லை. அதே போல் வந்து பனை மரங்கள் வெட்டப்படும் அப்போ அந்த பதிவேட்டில் இருந்தால் தான் எங்கேயாவது வந்து அரசு வந்து ஒரு இடங்களை கையகப்படுத்தும் போதோ இல்லை ஒரு திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும் பொழுதோ இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி இந்த வளம் இருக்குது. பனை மரங்கள் அப்படின்றது வந்து அது ஒரு மரம் மட்டுமே இல்லை, அது சார்ந்து பல தொழில்கள் இயங்குது. பனை ஓலை பொருட்களாகட்டும், அந்த கருப்பட்டையாக இருக்கட்டும், பதநீராக இருக்கட்டும், அதையும் இல்லாமல் இந்த பனை நாறு, இது போல பல வகை பொருட்கள் வந்து அந்த பனை சார்ந்து கிடைக்கிறதால அதை சார்ந்து பனை தொழிலாளர்கள் முதற்கொண்டு பிழைத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடை கட்டி அது ஒரு பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு திருமணம் இப்படியெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரங்களை நம்பி தான் அந்த தொழில் இயங்கிக்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த பனை மரங்கள் வெட்டும் பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் இல்லாததால அந்த கடனுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்களே, ஆனால் 1987க்கு அப்புறமாக தான் ராமநாதபுரம், சிவகங்கை, இன்னும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்லேருந்து பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக போயிருக்காங்க. அவங்க போய் அந்த குடும்பங்கள் சிதைந்து அதையும் தாண்டி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள், அந்த தகுதி இல்லாதவர்கள், அந்த வசதி கள்ளு தடைன்ற ஒரு விஷயம் வந்ததால அந்த பணி நம்ம தமிழர்கள் ஒரு விஷயத்த தவறுன்னு சொல்லிட்டோம்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கணும். ஏன்னா ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள் அப்படின்னும் போது அந்த பனைமர தடை, கள்ளு தடை, அரசு அதில் தடை விதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து அந்த பனை மரத்தை ஒரு குற்றமுள்ள ஒரு மரமாகவும் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களை ஒரு ஏளனமா பார்க்கறது அப்படின்னு வந்து பார்க்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்றதான் உண்மை. அதனால பனை தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், அதனோட துன்புறுத்தல்களால பலர் வந்து தொழிலை இழந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பெரும்பான்மையாக பனை தொழில் செஞ்சவங்க அப்போ போனவங்க தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் கேரளாவில் வந்து பாலக்காடு, பொள்ளாச்சியிலேருந்து, திருப்பூர்ல இருந்தெல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேரளாவில் வந்து பாலக்காட்டில், அதே போல் ஆந்திராவில் எல்லாம் அதே இலங்கையிலலாம் இருக்காங்க. அந்த தொழில் தடை வந்து ஏன்னா பேசுகிறாங்க, இந்த தடை நீங்கன்னா நாங்கள் அங்கே வந்துடுவோம், நாங்கள் இங்கெல்லாம் வந்து அகதிகளாக இருக்கோம், நாங்கள் தாய்மண்ணில் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனை, அதாவது பதனியும் வந்து ஒரு இயற்கை பணம் தான், அவங்களும் வந்து விவசாயிகள் தான். சைலேந்திர பாபு அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரி அவங்க சொன்னப்போ நிறைய பேர் சந்தோஷத்தை வெளிப்படுத்தாங்க. அதே போல் எங்களுக்கு கள்ளு தடையும் நீக்கணும், நீங்கிடுச்சுன்னா நாங்களாம் வந்துடும். ஸோ அந்த மரங்களோட கணக்கெடுப்பு அரசுக்கிட்ட இல்லை. அரசு அந்த 15 வருஷம் கணக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 2019 கேட்கும்பொழுது மாவட்ட வாரியம் எங்கேயுமே அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே பதிவுமே இல்லை அப்படின்னு சொன்னதோட இல்லாமல்
அந்த வன பாதுகாப்பு லிமிட்ல ராமநாதபுரத்துல மட்டும் 3200 மரம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு எனக்கு பதில் கிடைச்சது. சிவகங்கையில 45,000 நாற்றுகளாக நட்டு இருக்கு. 2015, 16, 17, 18 அப்படின்னு மூணு வருஷம் கணக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது ராமநாதபுரத்துல ஒரு ஏக்கர்ல எடுத்தவை எவ்வளவு மரங்கள் இருக்கும். ஒரு ரோடு எடுத்தோம்னா லட்சக்கணக்கான மரங்கள் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் கணக்கு இல்லாம அந்த கணக்கு எல்லாம் வந்து பதிவு செய்யாம அப்ப பனை வாரியம் என்ன செஞ்சாங்கன்றது தெரியல. ஒரு அமைப்பு இருக்குன்னா அது சார்ந்த வளர்ச்சி வந்திருக்கணும். அப்போ பனை மரங்கள் வந்து அந்த கணக்கு இல்லை. பனை தொழிலாளர்கள் உரிமம் பெறுவதுன்றது மிகவும் மோசமாக இருக்கு. அதே போல பனை தொழிலாளர்கள் வந்து அந்த மரத்துல பதனி இறக்கிறதுக்கு உரிமம் வேணும்னா 3 மாசம் தருது. ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பனை தொழில் அப்படின்னாவே ஒரு 6 மாத தொழில் இருக்கும். அந்த பனை மரத்துல ஒரு நேரம் அந்த பாலையை சீவிட்டாங்கன்னா காலையில மதியானம் ஈவினிங் 3 வேளை ஏறுவாங்க. அந்த 2 நாள் அவங்க ஒரு டெத்துனா கூட அவங்களால போக முடியாது. அப்படி ஆள் இறங்கிட்டாங்கன்னா அந்த மரத்தோட பயன் அந்த வருஷம் போயிடும். அப்படின்ற போது பல இன்னல்களை வந்து இன்னமும் பனை தொழிலாளர்கள் சந்திக்கிறதால பல மாவட்டங்கள்ல பனை தொழிலாளர்களுக்கு உரிமமே கிடையாது. இப்போ பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பனை தொழிலாளர்கள் தவறாமல் அவங்களோட உரிமத்தை பெறணும். எத்தனை ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் இருக்காங்க, கார் ஓட்டுநர் இருக்காங்க, இல்ல ஹெவி வெஹிக்கிள் ஓட்டக்கூடியவங்க இருக்காங்கன்னா அந்த கனரக வாகனம் ஓட்டக்கூடியவங்களும் அந்த லைசன்ஸ் வச்சு தான் நமக்கு சொல்ல முடியுது. அதே போல பனை தொழிலாளர்களுக்கு வந்து பல இடங்கள்ல பனை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உரிமம் கேட்கப்படுவதில்லை. இது வந்து மறைமுகமா அவங்க மேல ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுமையாகவும் அந்த தொழில இருந்து அவங்கள நிரந்தரமா அனுப்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா லைசன்ஸ் இருந்தாதான் அந்த உரிமம் அந்த தொழிலாளர்கள் வந்து லைசன்ஸ் வச்சு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவங்களோட நல திட்டங்கள் எல்லாம் மேம்படுத்தப்படும். ஒவ்வொருத்தருமே இதுல வந்து அக்கறை கொள்ளணும். யாரோ இறந்துட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு. நான் வந்து 2017 பார்த்தீங்கன்னா ஆவடி பக்கத்துல இருக்க அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல கார் பார்க்கிங் பகுதியை வந்து ரவுண்ட் பண்ணி அதுல வந்து டாஸ்மாக் கடை திறந்தாங்க. அப்பார்ட்மெண்ட்ல வந்து கடைன்றது இருக்கக்கூடாதுன்றது அதோட விதிமுறைகள். அப்போ அந்த மது கடை திறக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு இபி கனெக்ஷன் வேணும்னா கூட நம்ம பல நாள் காத்திருக்க வேண்டியது. ஆனால் அவங்களுக்கு உடனே கொடுக்கப்பட்டு அந்த கடை வந்து திறக்கப்பட்டு பொதுநல வழக்கு போடப்பட்டு அந்த மதுபான கடை மூடப்பட்ட உடனே என்னுடைய வீட்டு பக்கத்திலேயே, அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே அந்த சமயத்தில் அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆட்சேபனை பண்ணோம். ஏன்னா 1 கிலோமீட்டர்ல ஒரு குடியிருப்புக்குள்ள கிட்டத்தட்ட 9 12 கடைகள். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து மாநில கொள்கை, இது வந்து லிக்வர் ஷாப் ரூல்ஸ்ல வந்து 8(1) வந்து சொல்லப்படலை எத்தனை கடை அமையணும் அப்படின்னும் பொழுது குற்றங்கள் ஒரு அமைதியாக இருந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான குற்றங்கள் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காரணமா இது அமைஞ்சிட்டு இருக்கு. இதே போல 24 மணி நேரமும் விற்கப்படுது. கள்ள சாராயம் கள்ளத்தனமா வித்தாங்க, காய்ச்சினவங்க வித்தா மட்டும் இல்லை, அரசு விதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விற்றாலும் அதுவும் தவறுதான். அந்த நேரத்துல உயிரிழப்பு ஏற்பட்டால் அப்போ வந்து அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, இடையில என்னன்னு சொல்ல முடியும் அதை. ஸோ அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்கு. இவங்க வந்து அவர்களே இறந்து போனார்கள். இந்த மாதிரி 24 மணி நேரமும் செயல்படக்கூடியதால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சம்பளம் வாங்கிட்டு போன ஒரு கொரோனா டயத்துல வந்து சம்பளம் வாங்கிட்டு போன ஒரு பையன்கிட்ட இருந்து அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு புகாராக எடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த பணம் திரும்ப கிடைக்கலன்னு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டது. அப்போ இந்த மாதிரியான அத்துமீறல்கள் வந்து அரசோட மதுபான கடையிலையுமே இது நடந்துட்டு இருக்கு. அப்போ அதையும் தாண்டி நாங்க இது மாதிரி போராட்டம் செய்யும் பொழுது மறைமுகமாக பல பிரச்சனைகளுக்கும் ஆளாக்குற ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் நான் பல பிரச்சனைகளை கடந்திருக்கேன். இப்பவும் சமீபத்துல அந்த ஒரு கடையின் மேல எத்தனை புகார்கள் காலையில அதிகாலையில விற்கப்பட்டதாக பிடித்து வந்து அது போடப்பட்டாங்க. ஆனா அரசு தரப்புல நாங்க அது ஆட்சியில கேட்கும்போது கொடுக்கப்பட்ட பதில் இதுவரை ஒரு போராட்டம் நடக்கல, ஒரு வழக்கும் இல்லை, ஒரு புகாரும் பெறப்படவில்லை. இது குறித்து மேலதிகாரிக்கு நான் புகார் கொடுத்தேன், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொருவரும் அக்கறையாக செல்லும் பொழுதும் அது சம்பந்தமா வந்து சொன்ன மாதிரி டிரான்ஸ்பர் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல பொதுமக்களும் உற்று நோக்கணும். அப்படிதான் எங்கேயோ நடக்கிற விஷயம் நம்ம பக்கத்துல நடக்காம தடுக்க விஷயம் வந்து இப்போ கள்ள சந்தையில கள்ள சாராயம் விற்கப்படுகிறது. அதுல வந்து அதிகப்படியாக மெத்தனால் கலந்தால் வந்து கருணாபுரத்துல இவ்வளவு மரணம் ஏற்பட்டுள்ளது. அதே போல கள்ளி வந்து அதிகப்படியான போதை கலந்து விற்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு தொழில விவசாயிகள் அனைவருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளா இருக்கட்டும், இந்திய உலக அளவுல இருக்கட்டும், வருமானத்தை மட்டுமே நோக்கி வந்து அவங்க செய்வதில்லை. ஒரு கீரைக்கட்டு வந்து 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா அதை வாங்குறவங்க விற்கக்கூடிய அது விற்பனையாளர்கள் எவ்வளவு விற்கிறாங்களோ பட் விற்கக்கூடியவங்க. ஆனா அதுக்கு எத்தனை குடம் தண்ணீர் தேவைப்படுது, எத்தனை குடம் எத்தனை நாட்கள் அதுக்கு காத்திருந்தாங்க. ஸோ விவசாயம் செய்யக்கூடியவங்க அது வந்து நல்ல பொருள் 4 பேருக்கு கிடைக்கணும், குறைந்த வருமானம் கிடைக்க போதும் அப்படின்னு தான் செய்வாங்க.
அதே போலதான் பனை தொழிலாளர்களும் செய்யும். வியாபாரம் கூட யாராவது எங்கேயாவது கலப்படம் செய்யலாம், செய்தால் அவர்கள் மீது வழக்கு போடுங்க, அவங்க மேல கடுமையான தண்டனை விதிங்க, அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுங்க, இது போல 10 லட்சம் அபராதத்தை போடுங்க. பனை தொழிலாளர்களை நீங்க ஆதரிச்சு உரிமம் கொடுத்து உரிமம் பெற்ற பனை தொழிலாளர்கள் கூட நீங்க கல்ல விற்பனைக்கு கொண்டு வரலாம். அதே போல இப்ப ஆந்திராவில அங்கங்க அவங்க ஒரு ஸ்டால் போட்டு அவங்க அந்த பனை தொழில் நேரத்துல வந்து அவங்களுக்கும் அவங்க மனைவி அவங்க 2 பேரும் தொழில் செய்யறதுக்கு அத்தனையும். அதே போல கர்மவீரர் காமராஜர் கூட தடையும் வேணாம் கடையும் வேணாம் மரத்துக்கு அடியில வித்துட்டு போகணும்னு சொல்லி அந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் பாத்தீங்கன்னா பனை தொழிலாளர்களுக்கு அந்த பனை தொழில் செய்யும்போது மாதந்தோறும் அவங்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க. பனை தொழில் செய்யக்கூடிய அந்த கருப்பட்டி காய்ச்சறதுக்கான பாத்திரங்கள், தலையில அவங்க இருட்டுல போகும்போது அவங்க வெளிச்சத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தலைமாட்டி விளக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சிகள் தாங்க கல்லு தடை விதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத பொழுது அவர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவர் நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய உடல்நிலை இல்லாத நேரத்துல இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. மே மாதத்துல இன்னைக்கு நடக்கிற இத்தனை பிரச்சனைகளும் அன்றைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம கல்ல தடை செய்துட்டா, ஏன்னா ஒரு சொம்பு இப்போ ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வயிற்றுல இருக்கும்பொழுது என் தாயார் 3 மாதம் கல்லு குடித்திருக்காங்க. ஏன்னா பிரசவத்துல வந்து பிரசவம் இலகுவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த தாய்ப்பால் நல்ல சுரக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே கூட தாய்மார்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்று வந்து இந்த வேதிப்பொருள் உள்ள நிறைந்த இந்த பானத்தை தான் இன்னைக்கும் பிரசவிச்ச உடனே ஏதோ வைன் ஏதோ கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு கொடுக்கப்பட்டது கல்லு தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு. அதே போல குழந்தை நல்ல அந்த காலத்துல பாருங்க கல்லு 17 பனங்கல் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த டாஸ்மாக் எல்லாம் வந்து அப்ப கிடையாது, எங்கேயோ குடிச்சாங்க. ஒளிந்து திருட்டுத்தனமாக அச்சப்பட்டு குடிக்கக்கூடியதாதான் இந்த மது இருக்கணும். கல்லு வந்து ஆரோக்கியமானது. எனக்கு தெரிந்து நாங்கள் ஊருக்கு விடுமுறையில சென்றிருக்கும்போது என்னோட தாய்மாமன் வந்து மரம் இறக்கி தாத்தாவுக்கும் அவங்களை கொண்டு கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க ஒரு சொம்பு. ஏன்னா அது குடித்தார்களே, ஏன்னா அவங்க 70 வயசுனால நிச்சயமாக 40-50 வயதுக்கு உரிய அந்த உடல் தெம்பு கிடைக்கும் கல்லுல. இந்த மதுவுல அது கிடையாது. அன்னைக்கு வந்து குழந்தைகளை பேர குழந்தைகளாக தான் அவர்கள் பார்த்தார்கள். அதே போல பெற்ற பிள்ளை இன்னைக்கு வந்து பெற்ற பிள்ளை கர்ப்பிணியாக தகப்பன் காரணம்னு சொல்லி வழக்குகளுக்கெல்லாம் போயிட்டு மிகுந்த வேதனையோட வரும். அந்த அளவுக்கு மூளை செயலிழந்து போகக்கூடிய அளவுக்கு அன்றைய காலத்துல இருந்த அந்த பானங்கள் இல்லைன்னு தான் சொன்னேன். இன்னைக்கும் அப்படிதான். யாரோ சிலர் கலப்படம் தொழிலா பணம் தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கடுமையான உழைப்பை போட்டு 3 வேளை பனை மரத்தை ஏற்றி இறக்கி கொண்டு வந்து அந்த பானத்தை வந்து இப்படி யாரும் செய்வதில்லை. இந்த வியாபாரத்துக்காக செய்யக்கூடியவங்க யாராவது செய்யலாம். அதே போல அரசு மதுபான கடையில விற்கிறாங்க. அதே தாண்டி இடையில வந்து போலி கலக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ வந்து அரசு மொத்தமா நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி மோசமான இன்னைக்கு மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துல குடிக்கக்கூடிய இந்த மதுபானம் மிகவும் மோசமான நிலையில இருக்கு. ஒரு வழக்கறிஞராக தினந்தோறும் நான் வழக்குகளை பாக்குறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணாம், குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கும், அவர் எனக்கு துணை வேணும் அப்படின்னு இருந்த பெண்களை தான் பார்த்தோம். இன்னைக்கு இவரை வேணவே வேண்டாம், என் குழந்தை நான் வீட்டு வேலை செய்து கூட பாத்துக்கிறேன், பிள்ளை தூங்கும் பொழுது மேல கை போட்டாரு நான் பார்த்துட்டேன் அப்படி. அப்போ வந்து ரொம்ப வேதனையா எங்களால அவங்கள சமாதானம் பண்ணி சேர்த்து கூட வைக்க முடியல. அதை விட மோசமா சுய நினைவே இல்லாமல் சிறுநீர் கழித்து கொண்டு மலம் கழித்து கொண்டு ஒரு நடு வீட்டுல வந்து ஒரு தகப்பன் அப்படி இருக்கிறத வந்து பிள்ளைகள் பார்க்கும்போது எப்படி நல்ல நிலையில வளருவாங்க. அன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு டாக்டராகவோ இல்ல மேல ஒரு கலெக்டர் அப்படி பார்த்து வந்து உயர்வானவர்களை வந்து பிள்ளைகள் விரும்பினாங்க. இன்னைக்கு வந்து அவங்க எப்படி குடிக்கிறாங்க, நம்ம எப்படி குடிக்கலாம், குடிச்சு விளையாடுறது, ஒரு டிவி தொடர்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் கூட இன்னைக்கு அதை ஒத்துதான் இருக்கு. ஒரு நிகழ்ச்சின்னா குடிக்கணும், மது அருந்தணும். விவசாய நிலங்கள்ல போய் கூட்டமாக குடித்து விட்டு அந்த விவசாயம் செய்யக்கூடியவருடைய உடலுக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இந்த மது அருந்தக்கூடிய நிலை. ஊர் எங்கும் பாத்தீங்கன்னா கழிவுகள், மது பாட்டல் கழிவுகள், நீர்நிலை, குளங்கள் எதுவுமே சுத்தம் செய்ய முடியவில்லை. ஸோ எந்த அளவுக்கு அவங்க மூளை அவரி ஒரு அடிமைத்தனமா போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களோட ஆரோக்கியத்தை தாண்டி நீங்க ஒரு ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா நீங்க ஆட்சியை நடத்த வேணாம். நீங்க ஆட்சி நடத்தணும். எங்க மரத்துல இறங்கினா நாங்க பதனி இறக்கி குடிச்சுக்கிறோம், கள்ளு குடிச்சுக்கிறோம், நாங்க உடல்நலத்தை பாத்துக்கிறோம். ஆனா நீங்க வந்து தெருவுக்கு இத்தனை கடை திறக்கிறதும் பெண்கள் நீங்க வந்து ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இளம் விதவைகள் இருக்காங்க. இப்ப இளம் விதவைகள் இல்லையா? இப்ப வந்து தவிக்கலையா? பெற்றோர்களை இழந்து பிள்ளைகள் தவிக்கலையா? எத்தனை பேர் எத்தனை இடத்துல ஆக்சிடென்ட்ல குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறோம். அதை விட மோசம் இன்னைக்கு கஞ்சா போய்கிட்டு இருக்கு சார். கஞ்சா பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? போதைப் பொருள். இப்ப நான் சமீபத்துல நீதிமன்றத்துக்குள்ள வந்து வழக்காடுகளாக வரவங்க மது அருந்திட்டு வராங்க, அதே போல இதர வகை போதை அருந்திட்டு வராங்க. நகர சொன்னா நகர மாட்டேன்றாங்க.
நீதிமன்றத்துக்குள்ள. எங்களுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே இப்போ வழக்காட அச்சமா இருக்கு. நீதிமன்றத்துக்கு உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அனுப்புங்கன்னு சொல்லி பரிசோதித்த பின்னாடி தான் அனுப்பணும். இப்ப சமீபத்துல நான் தமிழக அரசுக்கு மனு கொடுத்துருக்கேன். என்னுடைய பார்வையில தவறு நடக்கும்போது யார் பார்க்க முடியும்? காலையில ஒரு கேஸ் பாஸ் ஓவர் ஆயிட்டு 3 சாட்சியை விசாரிக்கணும், மதியானத்துக்கு மேலன்னு சொல்றாங்க. ஏன்னா உடனே விசாரிச்சா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு சாட்சி முடிச்சிருவேன். 3 சாட்சி லேட் ஆகும், ஆஃப்டர் லஞ்ச் பாஸ் ஓவர் பண்ணிட்டோம். 3 மணிக்கு போறோம், 2 சாட்சியை திருப்பி அனுப்பிட்டாங்க. என்கிட்ட குடிபோதையில வந்திருக்காங்களாம். நாங்களா போய் அவங்கள பார்க்க முடியும்? அப்போ எங்களுக்கு என்னன்னா உள்ள வரது முன்னாடி பரிசோதனை பண்ணி அனுப்புங்க. ஃபுல்லா மது போதையில வராங்க, கஞ்சா போதையில வராங்க, ஸ்மெல் வரல, இதெல்லாம் நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீதிமன்றத்தார் வந்து அவங்க ஒரு தொலைவில் இருப்பாங்க, சாட்சிகள். அப்போ வந்து நாங்க பாதிக்கப்படுறப்போ நான் மனு கொடுக்குறேன். மனு கொடுத்து இப்போ வந்து அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, மாநில அது வந்து ஃபார்வர்டு செய்யப்பட்டிருக்கும். அதுவும் வந்து மது இதுக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, டாஸ்மாக் இதுக்கு. அப்போ வந்து ஒவ்வொருவருமே விழிப்புணர்வு அடையணும். ஒவ்வொருவரும் உங்க பக்கத்துல வந்து தவறு நடந்தா சுட்டி காட்டுங்க. அப்போ வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? எங்கேதான் எங்களுக்கு பாதுகாப்பு? எதை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம்? நீதிமன்றத்தை அப்போ வந்து இது சம்பந்தமா புகார் கொடுக்க அச்சமா இருக்கு. ஒரு வழக்குல வந்து ஒரு போதை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு மது அருந்தியவர் கூட என்ன எதன்னு போதை தெளிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்பானா, இது அதை விட மோசமான ஒரு அரக்கனை போல பரவிக்கிட்டு. இதையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு என்னுடைய கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சம்பவம் நடந்து ஒரு 15 நாட்கள் தாண்டி விட்டது. இதுவரையில் முதலமைச்சரோ அத்துறை சார்ந்த அமைச்சரோ அங்கே போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கை வந்து நடைமுறைப்படுத்தாததற்கு ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியாக உள்ள அவங்க தான் வந்து மது ஆலை நடத்துகிறாங்க. அதனால தான் மது விலக்கு கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. அதாவது 2 விஷயம் தாங்க. தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்தாததற்கு 2 காரணம் தான். ஒரு காரணம் வந்து கிட்டத்தட்ட வந்து 11 வந்து டிஸ்டிலரிஸ் வந்து ஆண்ட கட்சிகளும் ஆள்கின்ற கட்சிகளும் நடத்தக்கூடிய மது ஆலைகள். இன்னொன்று வந்து 7 ப்ரௌவரிஸ் வந்து அதே வந்து அதிமுகவும் திமுகவும் கூடிய முக்கிய பெரும் புள்ளிகள் அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய. இதை வந்து நீங்கள் டாஸ்மாக் பூரண மதுவிலக்கை கொண்டு வந்துட்டா அந்த 18 மது ஆலைகளுடைய பிஸ்னஸ் வந்து போயிடும். இதுதான் மெயின் ரீசன். இன்னொரு விஷயம், இதை கண்காணிப்பதற்கு பெண்கள் ஆண்கள்கிட்ட கொடுத்தா வேலை போயிடுவாங்க. பெண்கள்கிட்ட நீங்கள் வந்து பெண்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கண்காணிப்பு குழு, பெண்கள் அடங்கிய குழுவை வந்து நீங்கள் வந்து போடும் பொழுது அது நிச்சயமாக ஒரு வந்து மதுவால் பாதிக்கப்படக்கூடிய வந்து 3/4 பேர் வந்து பெண்கள் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மது குடித்தவனா கிட்டத்தட்ட 33% பேர் வந்து குழந்தைகளை அடிக்கிறவனா இருக்கிறான். 64% பேர் பெண்களை வந்து அடிக்கிறவனா இருக்கிறான். நான் வந்து 2014 வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடைபெற நடக்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் வக்கம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில், ஒரே கிராமத்தில் நம்ப மாட்டீங்க 100 பெண்கள், இளம் பெண்கள் விதவைங்கள்ங்க. அதே மாதிரி கடலூர் மாவட்டம் கச்சிராய நத்தங்கிற கிராமத்தில் 102 பெண்கள், இளம் பெண்கள் விதவைகள். அப்போ முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு பெண்களுக்கு மீதான வன்கொடுமைகள் நடக்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதோ இந்த மது தான். சாலை விபத்துல புள்ளிவிவரம் சொல்லுது 2023 கிட்டத்தட்ட 67,213 சாலை விபத்துகள் நடந்திருக்கு. அதுல உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 18,344 தமிழ்நாட்டில். ஸோ இப்போ முக்கியமான இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய மதுவை வந்து நீங்க பூர்ணமா ஒழிக்கிறதுக்கு என்ன தடையா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது அதிமுக திமுக அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய மது ஆலைகள், அதுல வரக்கூடிய வருமானங்கள் தடைபடும் என்ற ஒற்றை காரணம் மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய உறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த அரசு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசு என்றால் மக்களுக்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய மது ஆலைகளையும் டாஸ்மாக் கடைகளையும் மூடிவிட்டு வருங்கால இளைய தலைமுறையினர் பற்றி சிந்தித்து, இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ வரலாறுகள் உண்டு, அந்த வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட மாடல் சமூக நீதி என்று பேசக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கும் உண்டு. திமுக ஆட்சியிலே 60க்கு மேற்பட்டவர்கள், அதாவது கள்ளச்சாராயம் வந்து கொலை செய்யப்பட்டார்கள் என்பது மிகப்பெரிய இழுக்கு, அவமானம். வரலாற்றிலே மிகப்பெரிய அவமானத்தை திமுகவுடைய தலைவர் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டார். இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு, செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூடி அங்கு நூலகத்தை திறந்து ஒரு நல்ல வழியை நீங்கள் இருக்கும் போது காட்டுங்கள் என்று நாங்கள் இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கும். அதாவது தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அனைத்து மதுபான ஆலைகளையும் மூட வேண்டும். இது நிச்சயமா செய்யணும்.
ஓகே சார், அந்த ஜெம்டி நேர்களுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி. தமிழ்நாட்டில் வந்து கள்ளசாராயத்தை ஒழித்து மதுவிலக்கை அமல்படுத்தி உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய கல்லுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலின் கோரிக்கையாக உள்ளது, தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது. எனவே திமுக அரசாங்கம் இனிவரும் காலங்களில் கல்லுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி மதுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பது ஒரு அவசிய தேவையாக உள்ளது. மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.